ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். எங்கேருந்து அப்படிங்கிறதுனா நம்மளோட Amazon.in தான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேலா, இது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத என் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, ஒரு கார்டு ஹோல்டர், அதாவது இதான் வந்து எடுத்திருக்கேன் மக்களே. அதாவது ஐடி கார்டு ஹோல்டர் ஃபார் ஆஃபீஸ், ரெட்ராக்டபிள் கீச்செயின் வித் ஐடி கார்டு ஹோல்டர், ரெட்ராக்டபிள்னு சொல்லி பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் வந்து எடுத்திருக்கேன் ஃபார் ப்ரைசிங் ஆஃப் 569 rupees. ஓகே எதுக்குடா நீ இது எடுத்த, வாட் இஸ் யூஸ் ஆஃப் இட் அப்படின்னா, ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். எஸ், நான் ஐடி கார்டு நான் வந்து போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கார்டு ஹோல்டர் எனக்கு வந்து புதுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இனிமேல் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டிவைஸ் எடுத்துக்கலாம். பட் அதை தாண்டி நான் எடுத்துருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்துக்கு மக்களே. மேபி இதுக்கான ரிவ்யூ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஆட் பண்ணி விட்றேன், வேணா இதிலே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுறேன். எஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போலாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து கேஷ் பெருசாக கேரி பண்ணுறதில்ல கைஸ். ஓகே, கேஷ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து யாரும் பெருசாக அந்த பர்ஸ்லாம் கேரி பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபோன்ஸ்லேயே, நம்ம ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜிபேயில் வந்து பே பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் கார்டு கேரி பண்ணுறாங்க. அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு சொல்லக்கூடிய கார்ட்ஸ் தான் வந்து நிறைய பேர் கேரி பண்ணுறாங்க. கேஷ் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான் வந்து கேரி பண்ணுறாங்க. சொல்ல ஐடி பீப்புள் இந்த மாதிரி சொல்கிறான். ரொம்ப லோ கிளாஸு, ரொம்ப நான் சொல்கிறது லோயர் கிளாஸ் கேட்டகரி இருப்பாங்க. அதாவது அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த ஏழை மக்கள் அவங்க வேணால் கேஷ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் சொல்கிறது இந்த ஐடி பீப்புள் அண்ட் அபவ், இந்த மிடில் கிளாஸ் அண்ட் அபவ் பீப்புள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கார்டு இல்லைனா வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஜிபே அந்த தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆன்லைன் ஜிபே விட்டுருங்க, கார்டு கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டிவைஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சம்திங் பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் எடுத்திருந்தேன் மக்களே. இதுக்கான ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். இதை நான் எடுத்திருந்தேன். இது நானே ஃபிக்ஸ் பண்ணது, நம்மளோட இந்தியனோட ஆர்மியோட எம்பலம் இது. ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டல் மேக் மக்களே. இது மெட்டல் மேக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அது கார்டு ஹோல்டரு. இது பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா கார்டு வெளியே வரும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ரெட்ராக்டபிள் கைண்ட் ஆஃப் கார்டு ஹோல்டர். ஓகேங்களா, ஸோ இப்படி அழுத்தினீங்கன்னா வெளியே வரும். நீங்கள் கார்டு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி உள்ள நீங்கள் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இதே மாதிரி கார்டு ஹோல்டர்ஸ் நிறைய இருக்குது. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 700 எடுத்திருந்தேன் அமேசான்லேருந்து. 300 400 உங்களுக்கு கிடச்சிரும். அது வந்து ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும். இது மாதிரி க்ளோஸ்டு இருக்கலாம், இது ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும். மேலே கிளாஸ் இருக்காது, இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் விஷயம் இருக்காது. ஸோ தட் இது நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ இது மாதிரி லைசன்ஸ் கேரி பண்ணுறது கூட யூஸ் பண்ணுறேன். லைசன்ஸ் நான் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் போட்டுருவேன். ஸோ எனக்கு போலீஸ் கிட்ட மாட்டேன்னா டக்குன்னு தூக்கி இப்படி காட்டிக்கலாம். உள்ளேருந்து வெளியே எடுக்க வேண்டாம். வெளியே எடுத்தனா அப்புறம் லைசன்ஸ் எங்கே மிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறதுனால என்ன பண்ணணும்னா, போலீஸ்காரங்க இல்லை அந்த மாதிரி ஏதாவது இல்லை ஐடி ப்ரூஃப் யாருக்கா காட்டணும்னா இப்படி காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லை இஃப் யூ கேன் புட் அன் ஐடி கார்டு ஆல்சோ யூ கேன் புட் ஆன் தி டாப் அண்ட் யூ கேன் ஃபிக்ஸ் இட் ஹியர். இது மாதிரி மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மல்டி யூஸ் மாதிரி தான் நான் வந்து எடுத்திருந்தேன். ஆனால் ஃபுல் மெட்டல், ஹை குவாலிட்டி. பட் இது எப்போ வேணால் உடையலாம், எப்போ வேணாலும் வந்து இது உடஞ்சி போகலாம். அப்படி உடஞ்சதுன்னா இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அது கஷ்டமாக இருக்குது கைஸ் இப்போ. ஏன்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. சேம் ப்ராடக்ட் நாட் அவைலபிள். 700 நான் எடுத்தேன் இந்த ப்ராடக்ட்டு. சேம் ப்ராடக்ட் அவைலபிளாக இல்லை, சிமிலர் ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது ஃபார் டபுள் த ப்ரைஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500 2000 அந்த ரேஞ்ச் கிடைக்குது, விச் இஸ் நாட் அட் ஆல் ஒர்த். அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா இது வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணிவிட்டு நான் அடிக்கடி இது மாதிரி வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு ப்ராடக்டாக எடுத்துருக்கேன் கைஸ். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஒரு ப்ராடக்ட். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிளாஸ்டிக்கே பில்ட்டு தான் அது. ஸோ எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து ரேர் யூஸ்க்கு வச்சுட்டு எங்கேயாவது வெளியே ஊர் சுற்ற போகும்போதோ இல்லை மாதிரி அவுட் ஸ்டேஷன் போகும்போதோ நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். தாண்டி இன்னொரு விஷயம் கைஸ் இதில் இருக்குது. ரீசெண்டாக வந்து ஃப்ளைட்டில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா இது மாட்டிக்கிச்சு. மாட்டலை இந்த சென்ஸ் அவங்கள டிடெக்ட் ஆகி இல்லை இது நாட் அலோட் அப்படிமா சொன்னாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, மேலே இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்குது. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா இது நாட் அலோட் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சார் இது கார்டு ஹோல்டர் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஜாவோ அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இருக்குது. டொமஸ்டிக்லேயே இந்த பிரச்சனைனா இன்டர்நேஷனல் இன்னும் பிரச்சனை ஆகிருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் எதாவது நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்ற போது எனக்கு இந்த கார்டு, பிளாஸ்டிக் உள்ள கார்டு யூஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை இது நான் எடுத்துருக்கேன் கைஸ். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோட யூஸ் எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணலாம். ஸோ அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலான ஒரு பேப்பர் பிளாஸ்டிக் ஒரு பேப்பர் பேக்கிங்கில் தான் வந்திருக்கு. ஓகே, பேக்கிங்கும் ஒரு டீசெண்டாக தான் மக்களே இருக்கிறது. இதை தனியாக போட்டுடலாம், தேவையில்லை. ஓப்பன் பண்ணுவோம். வேலையை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கொடுக்கல. ப்ராடக்ட் ப்ரைஸிங்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க? ஓகே, 5,599 போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான் வந்திருக்கு எனக்கு. இதே வேரியண்ட் நிறைய மற்ற ப்ரைஸஸ்லையும் கிடைக்குது. ஸோ இது வந்து ரிட்ராக்டபிள் கீச்செயின், அதாவது உங்களோட பெல்ட் ஹோல்டர், பெல்ட் பக்கல்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு மெட்டல், அது பிளாஸ்டிக் அவுட்டர், மெட்டல் இன்னர், அது காட்டுறோம் உங்களுக்கு. அண்ட் இது தான் கைஸ் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட். அது எனக்கு தேவையில்லை, இது தான் கைஸ் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ப்ராடக்ட். ஸோ ஓப்பன் பண்ணிவிடுவோம், இது தனியாக வச்சிடலாம். பேக்கிங் ஓகே தான் மக்களே, நல்லா தான் இருக்குது. டைட் பேக்கிங் தான் போட்டிருக்காங்க. ரிட்டனபிள் தான், பட் ஏன் இப்படி பேக் பண்ணுறாங்க தெரியல. சரி ஓகே ஃபைன்.
ஸோ எஸ் இதான் கைஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். நல்லா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்ட்ஸ் செட்டிங் இது வந்து ஒரு 5 கார்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோம். இதுவும் அதே மாதிரி தான் 5 கார்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் ரெண்டுத்துலையுமே. இது அட்லீஸ்ட் ஒரு 5 ஹோல்ட் பண்ணுறேன், இது 4 ஹோல்ட் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒன்று. ஸோ இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரூஸ் இருக்கிறதுனால ஓகே, ஒரு நல்ல ஹை பில்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். இது டிரான்ஸ்பரண்ட்டாக லைட்டாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போட்டு காட்டுற மாதிரி கார்டு, இது என்னோட டெபிட் கார்ட்ஸ் உள்ளே போடுறோம் அப்படின்னா ஓட்டே காட்டிடுறேன். எஸ். ஸோ வெளியே வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே வரல. ஸோ குட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே நீங்கள் இப்படி புஷ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா அழகாக போய் உட்காந்துரும். அண்ட் வெளியே எடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேப் வழியாக நீங்கள் இப்படி புஷ் பண்ணி விடணும். புஷ் பண்ணி விடணும் உங்களுக்கு கார்டு வெளியே வந்துடும் மக்களே. ஸோ அதுதான் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதான் ஹோல்ட் பண்ணுது ஆக்சுவலாக. இது பார்த்தீங்களா இந்த பார்ட் தான் ஆக்சுவலாக அந்த கார்ட்ஸை ஹோல்ட் பண்ணுது. ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அது மாதிரி தெரியுது. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஐ திங்க் ஒரு 4-5 கார்டு நம்ம போட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்பலாம். உள்ளே போய் உட்காந்துருது, வெளியே வர மாட்டேங்குது. ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணால் தான் வெளியே வருதுங்க பாருங்கள், வெளியே வருது. பட் நீங்கள் ஒரு 4 கார்டு போடுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்டு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி வந்து விசிட்டிங் கார்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட கடையோட விசிட்டிங் கார்டு, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னோட கடையோட விசிட்டிங் கார்டு, இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எஸ் போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக போய் உட்காந்துரும். ஓகே பாருங்க, டைட்டாக போய் உட்காந்துரும், வெளியே வராது. ஸோ இது வந்து ஒரு 4 கார்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறது இது மக்களே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் கார்டுக்கு கிடையாது. சிங்கிள் கார்டு போட்டிங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது. ஒரு 4 கார்டுக்கு மேலே நீங்கள் போடுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்காக உங்களுக்கு டம்மி கார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒரு லைசன்ஸு, ஆதார் கார்டு, அப்புறம் 2 டெபிட் கார்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இது நல்லா டைட்டாகவே ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் எங்கே போனாலும் அதான் 4மே கேரி பண்ணுவேன். ஸோ அது வந்து டைட்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் கேரி பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இந்த மாதிரி விசிட்டிங் கார்டும் நீங்கள் இதில் போட்டு கேரி பண்ணிக்கலாம். தனியாக வந்து பாக்கெட்டில் கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது தான் கைஸ் எடுத்துருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி புஷ் பண்ணிங்கன்னா கீழேருந்து இப்படி புஷ் பண்ணணும், பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும் மக்களே. ஸோ எஸ் இதுதான் கைஸ் இந்த இது நான் என்ன நினச்சேன்னா ஆக்சுவலாக பெல்ட் ஹோல்டர் நினச்சேன். பட் இது பெல்ட் ஹோல்டர் இல்லை, இது கார்டு ஹோல்டர் இந்த பார்ட். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபைன், குட். அண்ட் பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். இதுவும் பிளாஸ்டிக் தான், பட் ஹார்ட் பிளாஸ்டிக் இல்லை, ஓகே தான். அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை மாட்டணும். இது உங்களோட இந்த ஒரு ஹூக் இருக்குல்ல, இது நீங்கள் மாட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் உங்களுக்கு காட்டிடுறேன். இதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் மக்களே. இங்கே பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி மாட்டிக்கலாம். இங்கே நீங்கள் கீ செயின்ஸ்க்காக நீங்கள் கீஸும் நீங்கள் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஒரு கீ செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே, இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட் அஸ் அ கீ செயின். ஓகேலா, அது தாண்டி இங்கே பாருங்கள் உள்ளே வந்து மெட்டாலிக் இது கொடுத்துருக்காங்க, மெட்டாலிக் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பாருங்கள், மெட்டாலிக் ஸ்ட்ரிக். ஸோ இது வந்து சீக்கிரத்துக்கு அருங்காது. ஸோ நீங்கள் அழகாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. எவ்வளோ லாங் போகுது அப்படின்னா ஓரளவுக்கு லாங் போகுது. இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிற டேபிள் வேணால் அதை மெஷர் பண்ணினாலும் நான் சொல்கிறேன். மெஷர்மெண்ட் ஆல்ரெடி வந்து அந்த வெப்பேஜ்லேயே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் நல்லாவே தான் இருக்குது கைஸ். ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பேண்ட்டோட பக்கலில் மாட்டிட்டு நீங்கள் இழுத்து கூட நீங்கள் உங்களோட கீயை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா அழகாக போய் ரிட்ராக்ட் ஆகி உட்காந்துரும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது பக்கல் உங்களோட பெல்ட் பக்கலில் மாட்டுறதுக்கான ஒரு விஷயம். இது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து மெட்டல் தான் நினைக்கிறேன். இது மெட்டல், இது எல்லாமே மெட்டல். இது வந்து பிளாஸ்டிக், அவுட்டர் பிளாஸ்டிக்கு, இது மெட்டல் அண்ட் இது பிளாஸ்டிக்கு. உள்ளே இருக்கிற அந்த ஒயரும் உங்களுக்கு பிளாஸ்டிக் மக்களே. ஸோ இதுவும் நல்ல குவாலிட்டி. இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை தூக்கி இங்கே இப்படி மாட்டிடலாம். மாட்டிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக நீங்கள் பெல்ட் பக்கலில் மாட்டிட்டு நீங்கள் வேலை போயிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இந்த ஐடி ஆஃபீஸர்ஸ், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐடி கார்ட்ஸ் மாட்டுறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும் வந்து மக்களே. பட் நான் வாங்கியிருக்கிறது வேறு விஷயத்துக்காக. நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலை அப்படின்னால அது மாதிரி வெளியே போகும்போது டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், அப்புறம் வந்து ஆதார் கார்டு, லைசன்ஸ் இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் கைஸ் நான் வந்து இதை எடுத்துருக்கிறேன் மக்களே. ஐ திங்க் தி மோஸ்ட் சீப்பஸ்ட் அவைலபிள் ஆஃப் திஸ் கைண்ட், அதாவது டிரான்ஸ்பரண்ட் கைண்ட் ஆஃப் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இப்போதைக்கு அவைலபிள். ஈபேயில் கூட ட்ரை பண்ணிட்டேன், பட் ஆனால் அவைலபிளாக இல்லை. அதனால் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 550 rupees சம்திங்னா வந்து எடுத்துருக்கேன் மக்கள். மற்றெல்லாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் அந்த காஸ்ட்லி உள்ள தான் நான் உங்களுக்கு கீழே ஆட் பண்ணி விட்றேன். ஸோ எஸ் மக்களே, இதுதான் வந்து இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ. ஓகே, இதை தாண்டி வந்து இதோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது இருக்குது, நான் நோட் பண்ணல. பட் பிளாஸ்டிக் அப்படின்றதுனா நாலடையில் உடைய வாய்ப்பு இருக்குது. இது ஃபுல்லாகவே மெட்டல்.
பார்த்தாலே தெரியும் எந்த ஹை குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. இது என்ன தெரிஞ்சிருக்கு, அவ்வளோ சீக்கிரத்தில் உடஞ்சிராது, நல்லா ஹைலி கிராஃப்டட் அப்படின்றால் அது ஃபுல் மெட்டல் அப்படின்றால் அது பத்தாமல் இதில் வந்து உங்களுக்கு அந்த பெல்ட் பக்கலும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு மணி கிளிப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேர்த்து மணி கிளிப் இதில் மாட்டி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங் பில்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்கன்ற அழகாக போய் ரொம்ப டைட்டாகவே எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்ஸ் வந்து உட்காந்துருது. பட் இது அந்தளவுக்கு ஸ்டெடியாக இல்லை. அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். பட் ஓகே, சும்மா லோக்கல் யூஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் வந்து பண்ணிக்கலாம் மக்களே. ஃபார் தேட் திஸ் இஸ் ஆல் குட் கைஸ். அண்ட் அது சொன்ன மாதிரி எஸ், இது வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் கார்டு போட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கார்டு விட வாய்ப்பு இருக்குது. ஸோ சிங்கிள் கார்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மல்டிபிள் கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் காலேஜ் போகிற பர்சனாக இருந்தால் கூட கண்டிப்பாக இப்போ காலேஜ் கைஸ் கூட இப்போலாம் வந்து டெபிட் கார்ட்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை ஆதார் கார்டு வச்சுருக்காங்க. அப்படின்னா நீங்கள் இப்படி உங்களோட ஒரு ஐடி கார்டு, டெபிட் கார்டு அண்ட் ஆதார் கார்டு மூணுத்தையும் நீங்கள் இதை கேரி பண்ணலாம். அழகாக நல்லா டைட்டாகவே உட்காரும் மக்களே. ஓகேலா. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் மக்களே. ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண கிளாரிஃபை பண்ணி விட்றேன். இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அங்கே போய் நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் அகைன் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். another beautiful product review. Until this is Rajiv signing off. Take care, stay safe and bye guys.